What is the difference between gift and fruits of the Holy Spirit? Because we always say the Holy Spirit வந்து நம்மளுக்கு கொடைகளை கொடுக்குறாரு, கனிகளை கொடுக்குறாரு. ஏன் ரெண்டையும் ஒன்றா கொடுத்துடலாமே? ஏன் இட்லி தோசை மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க? அதை ஒரே மாவுலேருந்து தான் வருது, ஒரே ஆள்கிட்டேருந்து தான் வருது. அது ஏன் பிரித்து கொடுக்குறாரு? ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்கலாம்ல. அது யோசித்துருக்கீங்களா நீங்கள்? இன்றைக்கினாச்சும் யோசிங்க. Your Grace, Assisi, gifts we receive when we receive the Holy Spirit, and fruits we receive when we live a good Christian life. Our actions manifested our fruits. So we develop the fruits. Gift is for you, fruits for others. Yes, Bishop. Yes. இருங்க, கை தட்டிருங்க. அந்த நீங்கள் என்ன சொன்னீங்க? யாரோ அவருக்கு மறைந்திருந்து பார்க்குறாரு. என்ன அம்மாவா? வாங்க, இந்தப்பா முகத்தை காட்டேன், சொல்லுங்கள் என்ன? என் பேர் அக்ஸி. அதாவது கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டு ஞான மெய்யுணர்வு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்காக யூஸ் ஆகிற விஷயங்கள். லைக் ஞானம் இருந்தால் நான் வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டு அந்த அன்பு, மெய்யுணர்வு, அறிவுரை திறன், நுண்மதிலாம் வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்ம அன்பு காட்டுறது, மற்றவங்களுக்காக நம்ம செய்கிறது எல்லாமே கிஃப்ட்ஸு. நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் ஆகிறது எல்லாமே. உங்கள் பேர் என்னம்மா? அக்ஸி. ஜான்சி. வெரி குட். நல்லா கிளியராக சொன்னாங்க. வெரி குட். The choir class is not only singing, they know the truth and they know the faith, they live the faith. Very good. So the simple பார்க்கணும்னா I am telling you, ஒரு விதையை போடும் பொழுது அந்த விதையானது சின்ன செடியாகி மரமாகுது. அந்த மரமாகிறது தான் வந்து இறைவன் கொடுக்கின்ற 7 கொடைகள். The 7 gifts to make ourselves a real Christian, like a tree. When the tree is matured, மரமானது முதிர்ச்சி அடைந்த பிறகு, முதிர்ச்சி அடைந்தவுடன் பூக்களை கொடுக்கின்றது, கனிகளை கொடுக்கின்றது. எந்த மரமும் கனிகளை தான் சாப்பிட்றது கிடையாது, பிறருக்கு தானே கொடுக்குது. அதே மாதிரி the fruits are meant for the other people, whereas the gifts are meant to prepare myself so that I can produce the fruits to other people.